वंदे विश्वं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं वेदिकवचैवादं श्रीवत्साङ्गं गोसुभोसपादसाङ्गं पुण्योपेदं मुण्डलीकार्यार्थं शिक्षं वन्दे सर्वलोकैकनाथं सचङ्गचक्रं सगरीडकुण्डलं सवीडवस्त्रं सरशीर्भेषणं सगारवक्षस्थलशोभितोस्तमं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं महाविष्णु அப்படிங்கிறவர் சிவஸ்ட ஹிருதயோ விஷ்ணு விஷ்ணுஸ்ட ஹிருதயம் சிவஹா அப்படின்னு தான் வேதாந்தம். மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்தில் சாட்சாத் பரமேஸ்வரன் வாசம் பண்ணுறான். பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்தில் சாட்சாத் மகாவிஷ்ணு வாசம் பண்ணுறார். ஆகையினால் விஷ்ணு பேதம் இல்லை, சிவ பேதம் இல்லை. லோகத்தில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கிற 3 விதமான குணங்களை சொல்லும் போது சத்துவகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு வழி சொல்கிறார். வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதுனா சத்துவகுணம்னு தான். சாத்வீகமான குணம்னா என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், சாந்தம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். வெண்மையாக ஒரு புஷ்பத்தை பார்த்தோன்னே இல்லை ஒரு ஆடையை பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு சாந்தி. இது சத்துவகுணம். ரஜோகுணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறதுக்கு நேர ஆப்போசிட்டு சக்கச்சவேன்னு இருக்கும். அருணன்னு சொல்லக்கூடியதான உதிக்கின்ற சூரியன் இருக்கார் இல்லையா, அவருக்கு செங்கல்னு பேர். உதிக்கிற சூரியனையும் செம்பருத்தி பூவையும் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்கு. ஒன்று சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் வெள்ளையாக இருந்தாலும் கூட அங்கே சாந்தம் அமைதி எல்லாம் இருக்கு. ஸ்வேதக்ஷத்ரதராஜ நமஹா, பகவானுக்கு ஸ்வேதக்ஷத்ரம்னு சொல்லக்கூடியதான வெள்ளை கொடையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் கொடியில் இருப்பால் சரஸ்வதியை சொல்லும்போது. அப்போ இந்த வெண்மைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது சாட்சாத் பரமேஸ்வரன். அப்படி இருக்கு. சகப்பு அப்படின்னா அது ரௌத்ராகாரம். ரௌத்ராகாரம் அப்படின்னா ரத்தத்தை பார்த்தா பயமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தியை பார்த்தாலோ காலம்பரம் அது உதிக்கிற செங்கதிரை பார்த்தா ரொம்ப அழகாக கொஞ்சம் நேரம் பார்க்க மாட்டோமான்னு இருக்கும். ரத்தத்தை அவ்வளோதானே பார்ப்போம். நிறம் ஒன்றா இருந்தாலும் சிலதில் 2 விதமான தத்துவம் இருக்குது. சத்துவகுணம் ரஜோகுணம். தமோ குணத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன வேலைன்னா தமோ குணத்துக்கு முதல்ல சொன்னதுக்கு சத்துவகுணத்துக்கு என்ன வேலை அப்படின்னா மனசு தான் காரணம். வெள்ளையாக இருந்தால் அது சத்துவகுணம். ரஜோகுணம் என்னன்னா துவேஷம். நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ரஜோகுணத்தில். அப்போ நல்லது இருக்குது கெட்டது இருக்குன்னா செம்பருத்தி சிவப்பாக இருக்குது, ரத்தம் சிவப்பாக இருக்குது. ஒன்று நல்லதாக இருக்கும், ஒன்று கெட்டதாக இருக்குது. நீங்கள் ரஜோகுணத்தை விட்டுட்டு அடுத்து தமோ குணத்துக்கு போங்க. அங்கே என்னன்னா ஒரே கருப்பு. அது யார்? பரமேஸ்வரன். ஒரு பேப்பர் எரிச்சோடனே உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் எழுதின பேப்பர் எரிக்கிறது. அந்த பேப்பர் எழுதி போனால் கருப்பாக இருக்குது, ஆனால் அதில் எழுத்து தெரியாது. அதில் கெடுதல் இருக்கு, ஆனாலும் எழுத்து தெரியும். அதில் சில பேப்பர் எரிச்சதுக்கப்புறம் கூட எழுத்து தெரியும். சில வஸ்திரங்களை எரிச்சதுக்கப்புறம் கூட அந்த வஸ்திரத்தினுடைய கோடு மடிப்பெல்லாம் கூட தெரியும். அது சூக்ஷ்மம். அப்போது சோம்பேறித்தனமும் தூக்கமும் தான் அஜ்ஞானம், அது கருப்பு. அப்போ சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் யார்? பிரம்மா. பிரம்ம சிருஷ்டியை ரஜோகுணமாக வச்சுக்கணும். இந்த சத்துவகுணமும் தமோகுணமும் சாட்சாத் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும். இப்போது சிவன் கருப்பு, மகாவிஷ்ணு வெளுப்பு அப்படின்னு சில வேதாந்தம் சொல்லுறது. சில வேதாந்தம் சிவன் சுத்த ஸ்படிக சங்காசம் ருத்ரத்தில் சொல்கிறேன். அவன் ஸ்படிக மாதிரி வெளுப்பாக இருக்கான் அப்படிங்கிற. கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடு பார்க்கலாம். அப்போ அவன் கருப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கருப்பும் சிவப்பும் ரெண்டும் லௌகீகமான விஷயங்கள் இல்லை, வைதீகமான விஷயங்கள். சில இடங்களில் அது வைதீகமாக இருக்குது. இப்போ வித்யா கலரில் கருப்பும் கிடையாது, வெளுப்பும் கிடையாது. அது என்ன? சுவாமி பரமாத்ம ஸ்வரூபம். அது இந்த கலரோட ஒத்து போகாதது. அது பரமாத்ம தத்துவம். அது சத்துவகுணம் தமோகுணம். இந்த ரஜோகுணம் இருக்கு இல்லையா, இந்த வித்யா கலர் மாதிரி ரஜோகுணம் ரௌத்ராகாரமும் இருக்கும், சாந்தமாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அஜ்ஞானங்கிறது தூக்கமும் சோம்பேறித்தனமும் ரெண்டும் சேர்ந்தது.
சிவனுடைய அடிமுடியை காண்பதற்காக மகாவிஷ்ணு போகிறார். எங்கே? திருவண்ணாமலைக்கு. அடிமுடியை காணால் அண்ணாமலையான், அடிமுடியை காணல. அப்போ அடிமுடியை பார்க்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணு தோற்று போயிட்டார். மகாவிஷ்ணு தோற்று போயிட்டார். எங்கே? திருவண்ணாமலையில். அப்போ விஷ்ணு பகவான் தோற்று போனார்னு புராணம் சொல்கிறது. அந்த விஷ்ணு தோற்று போயிட்டாருன்னு அவருக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. என்னடா நம்ம போய் தோற்று போயிட்டோமேன்னு. ஆனால் ஜனக மகாராஜா கிட்ட போய் சிவதனுசு போய் ராமச்சந்திரமூர்த்தியோட கையினால் சிவதனுசை உடைக்க வைக்கிறார். சிவன் மேலே இருக்கக்கூடியதான ஒரு குரோதம், சிவதனுசை ராமச்சந்திரமூர்த்தி உடைக்கிறார். இதெல்லாம் பகவானுக்குள்ள பேதம் இல்லை, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்ட்டான். அப்போ ரெண்டும் ஒன்று தான். அப்போது இந்த சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறாரு. என்ன பூஜை? ஒரு புஷ்பமாக எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பூவாக பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒரே ஒரு புஷ்பம் கடைசி நாமாவளிக்கு இல்லை. நம்ம ஊழி எங்கே இருக்க? இங்கேவா? ஆனால் ஊர் சுற்றுறோம், பல ஊர்கள், பல தேசங்கள், பல கோவில்கள்லாம் போவார். அதனால் அதெல்லாம் அந்த கோவிலை பற்றி சொல்லும்போது டச் ஆகும். அப்போது சிவபெருமானை மகாவிஷ்ணு பூஜை பண்ணும்போது ஒரு பூ ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, பூ இல்லை. தன்னோட கண்ணை எடுத்து மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். அப்படி எங்கேயாவது இருக்காங்க? இருக்கு. திருவீமலைங்கிற ஒரு க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர், சுவாமிக்கு நேத்ரார்ப்பணேஸ்வரர் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு தன் கண்ணை கொடுத்தார் அப்படின்னு பேர். பிரம்மாவனுடைய தலையை சிவபெருமான் கிள்ளிட்டார். சிவனுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு போச்சு. அப்போது ஏற்பட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார்? பூஜை பண்ணுறார். யாரை? மகாவிஷ்ணுவை. அப்படி பூஜை பண்ணதுனால சிவனுடைய சாபத்தை போக்கினதுனால அங்கே என்னாச்சுன்னா திருக்கண்டியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சுவாமிக்கு அரசாப விமோச்சனர், மகாவிஷ்ணுக்கு பேர். ஹரனுடைய சாபத்தை விமோச்சனம் கொடுத்தார், ஹரனுடைய சாபத்துக்கு. ஆகையினால ரெண்டையும் பார்க்கும்போது அவளுக்குள்ள பேதம் கிடையாது. அதாவது அறிவேற ஹரன் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அரண் அதிகன் உலகளந்த அதிகன் என்றுரைக்கும் என்று யார் சொல்கிறாலோ அவளுக்கு என்னன்னா அறிவிலோருக்கு, என்றுரைக்கும் அறிவிலோருக்கு பரகதி என்று, பரகதி அவளுக்கு பரகதி அடையும்படியாக அவள் நல்ல பரகதிக்கு போயிடுவா. அதாவது அறிவேறு அரண் வேறு உலகளந்த அறிவேற அப்படின்னு சொல்லி அரண் வேறு என்றுரைக்கும் அறிவிலோருக்கு பரகதி அடைவது சிறந்த பரிசு, அரிய பரிசு. இது கம்பநாட்டார் அவர் சொல்கிறார். கம்பநாட்டார் அவர் சொல்கிறார், அதிகன் அரண் அதிகன் உலகளந்த அதிகன் என்றுரைக்கும் அறிவிலோருக்கு பரகதி அடைவது அரிய பரிசு. இது கம்பநாட்டாளர் ராமாயணத்தில் இவர் சொல்கிறார். இது இவன் பெரியவன் அவன் பெரியவன்னு சொல்கிறவா இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், போங்கிறார் அவர். பரகதி சென்றடைவது அரிய பரிசுன்ட்டார். உங்களுக்கு பரிசு என்னன்னா நீங்கள் போகிறது தான் பரிசு அப்படின்ட்டார். ஆக அரண் வேறு அறிவேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார் எல்லாம் சொல்லிவிட்டு தீங்கின்ற நாளெல்லாம் திங்களும் மாறி இவர் பாடும்போது ஒரு பாசனத்தில் சொன்னார், சிற்றந்திருகாலை ஒன்றை சேவித்து உன் புற்றாமை அடியை போட்டும் பொருள் கேளார் எல்லாத்தையும் சொல்லிட்டு குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது, கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும்ட்டாங்க. யாராக இருந்தாலும் கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டார். பேயாழ்வார், அதுக்கப்புறம் ஆழ்வார்களில் 2 ஆழ்வார்கள் சிவனையும் பாடியிருக்கா, மகாவிஷ்ணுவும் பாடியிருக்கா, 2 பேரையும் பாடியிருக்கா. வெங்கட்ரமண சுவாமி திருப்பதியில் இருக்கிற சுவாமியை ஒருத்தர் பாடுறார், பேயாழ்வார். அப்புறம் பூதத்தாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா அவள் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து 2 பேரையும் பாடுறார். ஸோ ஆழ்வார்களும் சிவனை ஒத்துக்கிறார். அதனால தான் சிவஸ்ட கிருதிகோ விஷ்ணுவும் விஷ்ணுவஸ்ட கிருதிகம் சிவா. அதனால தான் விஸ்வம் விஷ்ணு, உலகமே விஷ்ணு தான்.
அப்படிப்பட்ட விஷ்ணுவனுடைய வியாக்கியார்த்தத்தை சொன்னவர் ஈஸ்வரன். பார்வதி கேட்குறா, இந்த ராமான்னு சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. பாரியத்துவாச்சா கேனோபாய ரகுணா விஷ்ணு நாமசகசிரதம் பட்டியதே பண்டிதே நித்யம் ஸ்ரோதிம் இச்சாம் அகம் பிரபு. யார் படிக்கிறாளோ கேட்குறாளோ அந்த பிரபுவனுடைய சரித்திரத்தை அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும், அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆகையினால மகாவிஷ்ணுனுடைய பெருமையை ஈஸ்வரன் சொல்கிறார் பார்வதி கிட்ட. ஈஸ்வர உவாச்சன்னு சொல்லுதல். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அங்கே கூட அர்ஜுன உவாச்சா அர்ஜுனன் சொல்கிறான், பகவான் உவாச்சா அப்படின்னு பகவான் சொல்கிறார். எத்தனை பேர் பீஷ்மர் சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறா பகவான் சரித்திரத்தை. ராமான்னு 3 தடவை சொன்னால் சகஸ்ரநாமம் சொன்ன பலன்னு பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார். ஆகையினால இது வேறு அது வேறு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பரமேஸ்வரன் என்ன வச்சுருக்கார்? யானை தோல், புலித்தோல், சுடுகாட்டு சாம்பல், மண்டை ஓடு, இதெல்லாம் யாருக்கு போகணும்? பரமேஸ்வரன் என்னோட அவர்கிட்ட இருக்கிறது சுடுகாட்டு சாம்பல் வச்சுருக்கார், எலும்பெல்லாம் மாலையாக போட்டுருக்கார், அதுக்கப்புறம் கையில் உடுக்கு வச்சுருக்கார். டக்கான உடுக்கு, டக்கான்னா உடுக்கு, உடுக்கைக்கு பேர் டக்கான்னு பேர், அதை கையில் வச்சுருக்கார். அதுக்கப்புறம் சர்ப்பத்தோல் வச்சுருக்கார், பாம்பு மாலை, எலும்பு மாலை, சுடுகாட்டு சாம்பல், புலித்தோல், யானைத்தோல், இதெல்லாம் இருக்குது. மகாவிஷ்ணு பாருங்க சர்வாலங்காரமாக அவர் பாட்டுக்கு இருக்கார். வேல்யூலெஸ், இன்வேல்யூ. ஒன்று வேல்யூலெஸ், பரமேஸ்வரன் இருக்கிறது யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. இது வேல்யூலே ரொம்ப கூடின வேல்யூ. அப்போ ரெண்டையுமே நம்ம இது வாங்க முடியாது. அப்போது ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரானரி. அதனால் கலிகாலத்தில் பகவத் ஸ்மரண பகவத் சிந்தனை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமானகருள்ளானேன்னா. இந்த தாமிரபரணின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, தாமிரபரணி க்ஷேத்திரத்தில் அங்கே எல்லாம் திருநெல்வேலியில் கனடியன் கால்வாய் அப்படின்னு ஒன்று, கனடியன் கால்வாய். அப்போ அந்த கன்னடஸ்தால்லாம் அந்த ஊரில் இருந்ததுனால அதுக்கு பேர் கனடியன் கால்வாய்னு வச்சுட்டான். அந்த ஊரில் கன்னடத்துக்காரெல்லாம் இருந்தாலும் கனடியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு பித்துக்குடிக்கு மகாராஜாக்கிட்ட பரிசு வாங்கணும்னு ஆசை. ஒரு பித்துக்குடிக்கு அவன் இந்த 2 கட்டான். அவன் மந்திரிக்கிட்ட போய் கேட்டான், ராஜாவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு. மந்திரி சொன்னார், நான் எழுதி கொடுத்து அதை நீ சொல்லி தப்பாக சொல்லி கொடுக்குற பரிசும் கொடுக்காம ராஜா விட்டுருவார். அதனால் ராஜா ரொம்ப பொல்லாதவர். அதனால் உனக்கு எதாவது தெரிஞ்சால் நீ எதாவது கண்ணா பின்னான்னு வளரு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். கண்ணா பின்னான்னு வளருன்ட்டு போயிட்டார். இவன் என்ன நினச்சுட்டான்னா, கண்ணா பின்னான்னு சொன்னோம்னா பித்துக்குள்ளி ஒரு பைத்தியம், ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவன். ராஜா சொன்னார், இந்த ஊரில் யார் என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறாலோ அவளுக்கு நான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு. இந்த முட்டாளும் போனான். என்ன சொல்லி கொடுத்துருக்காரு கவி? எதாவது கண்ணா பின்னான்னு வளருன்ட்டார். உனக்கு என்ன தெரியுமோ வளருன்னு அர்த்தம். அப்படி இவன் என்ன சொல்லிட்டான், மந்திரி சொன்னதை போய் கியூ வரிசையில் நின்று ஒன்று ராஜாவுக்கு சொன்னான், கண்ணா பின்னான்னு சொல்லிட்டே இருந்தான். இப்போ ராஜா பார்த்தார், மந்திரியை கூப்பிட்டு இவன் என்ன சொல்கிறான்னு. அவன் பார்த்தான், நம்ம சொன்னதை இவன் ஒரு மந்திரம்னு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான், இவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவனுக்கு மந்திரிக்கு தோணித்து. ராஜா உங்களை பற்றி பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு. ஏடா இத்தனை கவி சக்கரவர்த்திகள் வந்திருக்காங்க, எல்லாரும் ஒவ்வொரு முடத்துக்கு என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணா, இவன் வெறும் கண்ணா பின்னாங்கிற 2 வார்த்தையும் சொல்லியிருக்கான், இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு. அப்போ மந்திரி மதியோகி, அவன் பரம ஏழை, அவனை காப்பாற்றணும். ஆகையினால கருணையினால் என்ன பண்ணுறான் மந்திரி, அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறான், கண்ணா பின்னாங்கிறது பெரிய தர்மம், உங்களை பெரிய அளவில் போகிருந்திருக்கான்னு. அது எப்படி கண்ணா பின்னான்னு? கண்ணான்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, கர்ணன் அப்படின்னு. தமிழ் சுத்த தமிழில் கர்ணனை கண்ணா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ராஜா கேட்குற, அது எப்படி கண்ணா அப்படின்னா, கர்நாடகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் கன்னட ஸ்டார், கன்னடியன் அப்படின்னா சொல்லுவா. கர்நாடகத்தில் இருக்கிறதால அந்த தேசத்தை ஒட்டி கன்னட தேசம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் கர்ணனே கர்ணான்னு சொல்கிறது உண்டு. நீங்கள் கர்ண மகாராஜா மாதிரி அப்படின்னு சொன்னான் அப்படின்னு. ராஜா அசந்து போயிட்டார். அப்போ பின்னான்னா என்னன்னு கேட்டான்.
பின்னான யாரு? கர்ணனுக்கு அப்புறம் யார் பிறந்தா? யுதிஷ்டர் யாரு? தர்மர் தானே. அப்ப நீங்க ஒரு தர்ம பிரபுன்னு காரணம். கர்ணனுக்கு பின்னால பிறந்த தர்மன், இந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். கர்ணனுக்கு பின்னால தர்மர் பிறந்திருக்கார். என்ன? அவர் பின்னால் வந்ததுனால் பின்னா என்ன? கர்ணனுக்கு பின்னால் பிறந்ததினால் கண்ணா பின்னா, கண்ணான்னா கர்ணன், பின்னால்னா பின்னால் பிறந்ததான தர்மர். இந்த ரெண்டு பேரோட குணம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு உங்களை சொன்னான்னு அக்ஷர லட்சம் பரிசு கொடுத்தார் ராஜா. அந்த மாதிரி நம்ம கண்ணா பின்னான்னு ஏதாவது மந்திரம் சொன்னாலும் நாம் பகவான் என்ன எடுத்துக்கிறாருன்னா, எப்படி வேணாலும் அவர் அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ பண்ணிவிடுவார். ஒரு திருப்பதிக்கு ஒருத்தன் போய் துவஜஸ்தம்பம்னா தெரியுமா? துவஜாரோகணம்னு சொல்கிறாரு. அந்த துவஜாரோகணம் கண்ணா பின்னாலும் காதில் விழுந்துடாகும். துவஜாரோகணம் அப்படின்னு எல்லாம் கண்ணான்னா கர்ணன், பின்னால்னா பின்னால் வந்தவன் அப்படின்னு அர்த்தமா. பின்னால் அப்படிங்கிறது பின்னால் ஆயிடுச்சு. ஆகையினால கர்ணனும் நீங்கள் தான், தர்மனும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு ராஜா புலகாமி நடந்தாராம். அந்த மாதிரி உலகினா கூட அதுக்கு பரிசு உண்டு. நாம் எப்படி தப்பிதமாக சொன்னால் பரிசு உண்டு. கொடிமரத்துக்கு முன்னால் போய் ஒருத்தர் பெருமாளை சேவிச்சாராம், வெங்கட்ரமண சுவாமியை சேவிச்சுட்டு நான் கோவிந்தா கோவிந்தான்னு இப்போ ஒரு 10-15 தடவை சொன்னானோ. கோவிந்தான்னு, கோவிந்தாவா கோவிந்தாவா? கோவிந்தா. அப்போது கோவிந்தான்னு சொல்கிறானே, ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் ஒரு மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். இவரோட தப்பாக சொல்கிறாங்க, சொன்னதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு நம்ம திருத்துவோம் அப்படின்னு. அவன் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி திரும்ப பெருமாள் கிட்ட சொன்னாலாம், கோவிந்தா நான் 10 வருஷமும் உங்கள் சந்நிதிக்கு வரேன். கோவிந்தா முதல்ல வரும்போது நான் பிச்சைக்காரனாக இருந்தேன், 10 பைசா என்கிட்ட இல்லை. கோவிந்தா இன்றைக்கி 10 வீடு இருக்குது, 10 கப்பல் இருக்குது, இன்றைக்கி பல கோடி பணம் இருக்கும் கோவிந்தான்னா. இவர் பார்த்தா சம்ஸ்கிருத பண்டிதர், நம்ம ஒன்று திருத்தக்கூடாது. வெறும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியே 10 வருஷமாக பணக்காரன் ஆகிருக்கான். நாம் அதை மாற்றி கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம்னா இருக்கிற பணம் தான் போயிடும். நீ தப்பாகவே சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி அரச பிரதட்சணம்னு ஒன்று இருக்குது. அரச பிரதட்சணம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களை பார்த்து கேட்குறேன். அரச பிரதட்சணம் சோம அமாவாசை அன்றைக்கும் சோமவாரத்தை அன்றைக்கி ரெண்டும் சேரணும் இல்லையா? கார்த்திகை சோமவாரம் எப்போ திங்கக்கிழமை அமாவாசை வருதோ அன்றைக்கி தான் அரச மருத்துவ சுத்தணும். அது ஒரு விசேஷம் என்னன்னா, அமாவாசையும் திங்கக்கிழமையும் ஒன்றா சேரணும். அமாவாசை அப்படிங்கிறது கருப்பு, புரிஞ்சுக்கணும். அமாவாசைங்கிறது கருப்பு, திங்கக்கிழமை சோமவாசனம் அது சிவபெருமான் என்ன, அது வெளுப்பு, அப்படியும் வச்சுக்கலாம். திங்கள்னா சோமவாரம்னா சந்திரன், சந்திரனுக்கு வந்து சோமன்னா ஆதித்யாக சோமாய. அப்போ சந்திரன் எப்படி இருக்கார்? வெள்ளையாக இருக்கார். அமாவாசை எப்படி இருக்கு? கருப்பாக இருக்கு. அப்போது மகாவிஷ்ணுவும் சிவனும் சேர்ந்திருக்கிறபடியால் அமாவாசை அன்னைக்கு திங்கக்கிழமை வந்தால் அரச மரத்தை சுற்றணும். அது மாதிரி ஒருத்தன் அரச மரத்தை சுற்றினான். அவனை சுற்றும் போது உங்களுக்குலாம் வாத்தியார் மந்திரம் சொல்லி கொடுப்பார். மூலதோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அகிருத சிவரூபாய விருட்சராஜாக தே நமஹ. ராஜவிருட்சம், விருட்சங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு பேர். அதே மாதிரி மரங்களுக்கு தலைவன் இன்னொருத்தர் இருக்கார், மாமரம். அது மரங்களுக்கெல்லாம் தலைவன். அரச மரமும் மரங்களுக்கெல்லாம் தலைவன். மாமரத்தில் எல்லாமே உபயோகப்படுத்தலாம். அரச மரத்தில் சமித்தை மட்டும்தான் எடுக்க முடியும், குச்சி மட்டும்தான். மாமரத்தில் குச்சி வேண்டாம், அந்த இலை வேணும், காய் வேணும், கனி வேணும், பூ கூட வேணும், எல்லாம் வேணும். அரச மரத்தில் இலையெல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை, அது குச்சி தான் தேவை. ஏதோ இந்த இதுக்கு வேணும் கூட எனக்கு சம்ஸ்காரத்துக்கு வேணால் அரச முச்சை வச்சுப்பா, அவ்வளோதான வழிய பாக்கி எதுவும் இல்லை. யாகத்துக்கு அரச மரம், யாகத்துக்கு அக்னிக்கு அரச மரம், தீர்த்தத்துக்கு மாமரம். தீர்த்தத்துக்கு மாவரை வைக்கிறார்கள், ஜலத்துக்கு அக்னிக்கு அரசு, அவ்வளோதான். தீர்த்தமும் அக்னியும் சகல தேவதைகளும் இருக்கா. ஆனால் அந்த 2 விருட்சங்களை 2க்கு யூஸ் படுத்துகிறார்.
அதனால் மாவில் வந்து அக்னிக்கு உபயோகம் ஆகுது, நெய் எடுத்து விடுறதுக்கு, இலையாட்ட உபயோகப்படுறது, அரசனுக்கு உபயோகப்படுறது. அதனால் இந்த அரச மரத்தை சுற்றும் போது அவன் வந்து அந்த அரச மரத்தை சுற்றிகிட்டே இருக்கான். சுற்றினோடனே இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. என்ன? பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு, பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிகிட்டே இவன் சுற்றினான். அப்போ சுற்றின்னு இருக்கும்போது பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னா இவர் பார்த்தா அங்கே ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் இருந்தார். ஏடா பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்கிற, பத்மநாபோ அமரப்பிரபுன்னு சொல்லணும், மரப்பிரபுன்னு சொல்லக்கூடாது, நீ நாளையிலேருந்து இப்படி சொல்லணும்னு அவன் நாளையிலேருந்து மரத்தை சுத்தத்தை விட்டான். சம்ஸ்கிருத பண்டிதருடைய சொப்பனத்தில் சுவாமி போனார் பெருமாள். ஏன்டா அவன் ஒழுங்காக தினம் அரசமரத்தை சுத்தம் வேண்டாம், ஒன்னால் ஆன காரியம் நீலேருந்து அவன் வரதே இந்த மரத்தை சுத்தத்தில் விட்டான். அவன் சொன்னது என்ன தப்புன்னு இவர் சம்ஸ்கிருத பண்டிதர் சொன்னார். மரப்பிரபுவும் மரப்பிரபுன்னு சொன்னான், அமரப்பிரபுன்னு சொன்னான். அமரர்கள்னால் தேவர்கள்னு அர்த்தம், தேவர்களுக்கு பிரபுவானவன் மகாவிஷ்ணு. ஆகையினால அஸ்வத்த நாராயணன் பேர் அவனுக்கு, அஸ்வத்த நாராயணன், மகாவிஷ்ணுவனுடைய பேர் அஸ்வத்த நாராயணன். அதனால தான் அரசமரத்துக்கு அஸ்வத்த விருட்சம் அப்படின்னு பேர். அஸ்வத்த விருட்சம், அங்கே ஆம்பிர விருட்சம், இங்கே அஸ்வத்த விருட்சம். இந்த அஸ்வத்த விருட்சம் அஸ்வத்த நாராயணன்னு சொல்லுறது. அதனால் நீ அமரப்பிரபுன்னு சொல்லணும்னு சுவாமி சொன்னார். மரப்பிரபுன்னு சொன்ன என்னடா தப்புன்னார். மரப்பிரபுன்னு எப்படி சொல்லணும்னா, மரங்களுக்கெல்லாம் ராஜா அரசமரம், தேவர்களுக்கெல்லாம் ராஜா மகாவிஷ்ணு, மரங்களுக்கெல்லாம் ராஜா அரசமரம். அதனால் அது மரப்பிரபுன்னு தான் சொன்னால், மரம்னு எடுத்துட்டா மரங்களுக்கு பிரபுவாக இருக்கிறவன் அரசமரம் அப்படின்னாராம். அது மாதிரி எங்கே எப்படி தப்பிதமாக சொன்னாலும் கூட அங்கே சாய் ஸ்தானத்திலிருந்து அம்பா ஸ்தானத்திலிருந்து பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை குற்றையவள் எங்களே கொல்லாமல் போகாது, கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், எட்டைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு அப்படி நான் கர்மாவை அனுபவிக்க தயார். ஆனால் பிறவிகள் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன். பிறவா வர வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை மறவா வர வேண்டும், உன்னை மறக்கக்கூடாது, உனக்கே யாம் ஆட்செய்வோம், உனக்கு தான் நான் தொண்டு செய்யணும், வேறு யாருக்குமே நான் தொண்டு செய்யக்கூடாது. ஆண்டாள் சொல்கிறார், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட வாழணும்னா நான் எத்தனை ஜென்மாவை வேணாலும் இருப்பேன். உமக்கே யாம்னு சொன்னால் 4 பதம். ராமானுஜர் வந்து அடியேன்னு சொல்வார், ராமானுஜர் வந்து அடியேன்பார். ராமானுஜர்னு சொல்கிற வரையும் திருக்கோஷ்டூரில் அவருக்கு குரு தீட்சை கிடைக்கல. அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் நின்றதுக்கப்புறம் தான் 18வது நாள் கதவு திறக்கிறது ராமானுஜருக்கு. அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அது வரையும் நான் தான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் தான் ராமானுஜன் வந்திருக்கேன், நான் செத்ததுக்கப்புறம் வாடான்ட்டார். நான் என்ற சொல் இறந்த பிறகு நீ வாங்க ராமானுஜருக்கு. அப்போ அடியேன் அப்படிங்கிறது வைஷ்ணவத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமக்கே யாம் ஆட்செய்வோம், ஏற்றைக்கும் 7 பிறவிக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டார். மற்ற நம் காமங்கள் மாற்றேடுவர் எம்பாவாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் வந்து அறுக்கணும், ஆசாபாசங்கள்லாம் அழியணும், ஆசாபாசங்களை விடுபடணும். அப்போ எப்போ விடுபடணும்? பகவானுடைய சரணத்தை பிடிச்சிக்கணும். அதுக்கு அடுத்த பாட்டியே சொல்கிறார், வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே. வங்கக்கடல் ஏன் சாதாரண வேறு ஏதாவது கடல் சொல்லக்கூடாதா? அதெல்லாம் வங்கக்கடல், வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே. ஏன்னா மகாவிஷ்ணு பள்ளிகொண்ட பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், ஆதிசேஷனில் படுத்துண்டு, நடராஜர் ஆடிட்டு சுறுசுறுப்பாக இருக்கார். ஒரு இடத்துல சுவாமி தூங்குறார், ஒரு இடத்துல சுவாமி ஆடிட்டு இருக்கார். ஒரு ஆடுற தத்துவம் ஒன்று தூங்கிட்டு இருக்கக்கூடாது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அது ஒரு வார்த்தை வருது. அது படி அங்கம்னு ஒரு வார்த்தை வருவார். 4வது வரியை படியும். என்னென்ற குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும். வங்க கடல் கடைந்த அது விட்டுரும். திங்கள் திருமுகத்து செழியார் சென்றிரஞ்சி விட்டுரும். அங்கு அப்பறை கொண்டாவற்றை அணிப்புதுவை பைங்கமலை தென் தெரியல் பட்டாரபிரான் கோதை சொன்னேன். கோதைங்கிறது ஆண்டாள். இவன் ஆண்டாள் யாருன்னு கேட்டால் விஷ்ணு சித்தரையே பொண்ணு. அவன் 3வது வரையில் என்ன சொல்கிறாரு? முன்னால் பட்டாரபிரான் கோதை சொன்னதுக்கு முன்னால் அது அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை அணிப்புதுவை. அதாவது கோதை என்ன சொல்கிறான்னா,
பகவான் வந்து திருமால் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, திருமாலின் சோலைன்னு ஒரு ஊர் இருக்குது எங்கள் மதுரை பக்கத்தில். அங்கே சுவாமிக்கு அக்காரோட சொல்கிற நைவேத்தியம் எப்பவுமே அங்கே அந்த ஆண்டாள் 27வது 28வது பாசத்தில் சாதிக்கிறார். அதை பற்றி இந்த ஆண்டாள் இந்த வங்கக்கடல் கடைந்த மாதவன் சொல்லும்போது ஏன் வந்து வேறு மகாவிஷ்ணுக்கு அவ்வளோ பேர் இருக்கு, ஏன் மாதவன் அப்படின்னு? மகாவிஷ்ணுவே ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு மாதவம் இருக்கிறார். மாதவம் இருந்ததுனால அவருக்கு பேர் மாதவன்னு பேர். கேசவனை அவன் எப்படி இருக்கான்னா மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் நீல் சடை, நீல் சடை அப்படின்னா அப்படியே பெரிய சடை இருக்கான். இவனுக்கு இருக்குது அவனுக்கும் இருக்குது, ரெண்டு பேருக்குமே இருக்குது. அவளுக்கு அதனால தான் ரெண்டு பேருக்குமே கேசவனுங்கிற பதம் ரெண்டு பேருக்குமே தான் பொருந்தும். மாறுவனே திங்கள் திருமுகத்துன்னா, திங்கள்னா என்னது? பரமேஸ்வரன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன். பரமேஸ்வரனுடைய திருமுகமும் மகாவிஷ்ணுவனுடைய திருமுகமும் சங்கரநாராயணங்கிற மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்கும். உங்காத்து பூர்வீகத்தில் குலதெய்வம் ஒருத்தருக்கு சங்கரநாராயணன், கோமதி அம்மன் இருக்கா இல்லையா, சங்கரநாராயணர், சங்கரன் கோவில். அதனால் சங்கரநாராயணன்னா சங்கரர் பாதி, அங்கே நாராயணர் பாதி. ஏன்னா அவன் வம்சத்தில் நிறையா பேருக்கு கோமதின்னு வைப்பான். அதனால தான் நம்ம பார்த்து கோமதி அம்மான்னு, அது அந்த அம்மா பேரோ நம்மளோட அம்மா பேரோ கோமதி அம்மான்ட்டு. என்ன உங்கள் அம்மா பேரா? உங்கள் பேரேவா? பார்த்தீங்களா, அதுதான் உங்களை பார்த்து சொன்னேன். ஏன்னா அதனால் சங்கரநாராயணங்கிற தத்துவத்தினால்தான் இந்த பாசுரத்தில் அங்கம் பரி அது படிக்கோ 3வது வரியை. அங்கு அப்பறை கொண்டவற்றை அணிப்புதுவை, கொண்டவற்றை அணிப்புதுவை, அணிபுரிவாய். அடுத்தது பைங்கமலை தன் தெரியல் பட்டார்பிரான் கோதை சொன்ன. அடுத்தது சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. சங்க தமிழ் 30ம் தப்பாமே. இந்த 30 பாசுரங்களும் அது ஒரு சங்க தமிழ்லேருந்து எடுத்த பாசுரம். சங்க தமிழ்லேருந்து 100 இருக்கா. இந்த பாவை நம்ப அம்பாள் வந்து கோதையை வந்து 100 கொடுக்குறா. இதில் சிவபெருமானுடைய சங்கரநாராயணங்கிற தத்துவமே இடது பாகத்தில், மகாவிஷ்ணுனுடைய இடது பாகத்தில் சிவன் இருக்கார். சங்கரநாராயணன் கோவில் மகாவிஷ்ணுனுடைய இடது பாகத்தில், சிவனுடைய வலது பாகத்தில் மகாவிஷ்ணு இருக்கார். அப்போது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமா இவர் சிவபெருமான் இருக்கார் இல்லையா, இவர் யாருன்னு கேட்டால் சிவன்னு சொன்னால் மங்களம்னு பேர். மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பாகமாக இருக்கிறதுனால இடது பாகத்தில் அவர் போய் உட்காந்துருக்கார். அதுதான் பார்வதி அம்பாள். அம்பாள் இருக்கிற பாகத்தில் சிவன் இருக்கார். அதே இடது பாகத்தில் தான் வக்ஷஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடது மார்பில் மகாவிஷ்ணுக்கு தாயார் இருக்கார். அதனால் சிவனும் சக்தியும் ரெண்டும் ஒரே சுரூபமாகவே அங்கே வந்து சங்கரன் கோவிலில் இருக்குது. ஆனால் சங்கர நாராயணர் அப்படிங்கிறது முதல்ல நாராயண சங்கரன்னா வராது சரியா. சம் கரோதீதி சங்கரஹா, யார் மங்களத்தை கொடுப்பாளோ அவளுக்கு பேர் சங்கரன்னு பேர். சம் கரோதி இது சங்கரஹா, சங்கரங்கிற வார்த்தைக்கு மங்களம் அப்படின்னு பேர். மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் நாராயணன் நமக்கே பறை தருவார். ஆண்டாள் சொல்கிறார், நாராயணன் வந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், சங்கரன் எல்லாருக்கும் மங்களத்தை கொடுப்பான். மங்களமும் மோட்சமும் ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கையில் சிறப்பு. ஒரே மங்களகரமாக இருந்தால் தான் எவ்வளோ நாள் இருக்க முடியும், மோட்சம் வரும். சரி, மோட்சம் உடனே கொடுக்க முடியாது, வாழ்க்கை நல்லா வாழணும், நல்லா வாழணும், பின்னால் மோட்சத்துக்கு போகணும். அதனால் அவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார், யாரும் மகாவிஷ்ணு. அதனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அப்போது பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது ரஜோகுணம், சத்துவகுணம், அப்புறம் தமோ குணம் இருக்குது. தமோ குணம் அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா அது கருப்பு. கருப்புங்கிறது வந்து சம்ஹாரத்தை குறிக்கக்கூடியது. அப்போது பரிபாலன கர்த்தா யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு காப்பாற்றுறார், ரட்சிக்கிறார் அவர். அப்போ ரட்சிக்கக்கூடியவர் அவர். சிருஷ்டிக்கு வந்து சாட்சாத் பிரம்மா. ஏன்னா பிரம்மா சிருஷ்டிக்கு அப்படின்ட்டா அங்கே சிறப்பு அங்கே சேர்ந்து ஆகணும். ஏன்னா ஜீன்ஸ் பிரம்ம சிருஷ்டியில் சிறப்பு தான் ரொம்ப முக்கியம், ரத்தம் அங்கே ஜீன்ஸ். அதனால் அவருக்கு பேர் சிருஷ்டின்னு பேர். அந்த பிளட்டு தான் அங்கே. அதனால்
பிறப்புக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதுதான் சிருஷ்டிகர்த்தான்னு பேர், அது பிரம்மா. அப்புறம் ருத்ரன் யார்? அழிக்கிறான், சம்ஹாரமூர்த்தி. மகாவிஷ்ணுனா எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணுறாரு. ஆகையினால் 3 தத்துவமும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். நம்மக்கிட்ட 3 இருக்குது. 3 குணத்தில் சில பேரை நல்லா வாழ வைக்கணும், சில பேர் உற்பத்தி பண்ணுறோம், சில பேர் என்ன பண்ணுறோன்னா நாம் ஒதுக்கி வச்சிடறோம். ஒதுக்கி வைக்கிறது கூட ஒரு விதமான அழிக்கிறது தான். அதனால் துவேஷம் இருக்கக்கூடாது. அந்த துவேஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்களை அழிக்கிறதுக்காக தான் 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை, 3 மலங்களை அழிக்கணும். அந்த அழிக்கிறதுக்காகத்தான் இந்த சுவாமியினுடைய பூஜை, புனஸ்காரம், பக்தி, ஸ்ரத்த, இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா இத்தனை புஷ்பங்களையும் காற்று வாசலில் பூ இருக்குன்னா அந்த பூ சொல்கிறது தான். நம்ம பேர் கேசவனா, கேசவா நடந்து போயிட்டு இருக்கியப்பா, என்னை கொஞ்சம் திரும்பிப்பா அப்படிங்கிறது பூ. என்ன உனக்கு என்ன ஒன்று 2 நாளாக எல்லாம் காதில் மேய்ச்சின்னு போகிறே, நான் இப்போ ரொம்ப மலர்ந்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இது கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்த்துருப்பா அப்படின்னு. அப்போ பூக்கிட்ட பேசுகிற நீ ஏன் நீ இங்கே இருந்தால் என்னன்னு, இங்கே இருந்தால் எல்லோரும் மெதிச்சுன்னு போகிறா, 2வது யாரும் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறா, நான் கீழே வந்தாலும் யாரும் கேர் பண்ண மாட்டேங்கிறா. அவன் இடத்துல போனால் எனக்கு 2 விதமான யோகிதை இருக்குது. என்னன்னு, அவன் பாதத்தில் போய் சேர்றது ஒரு பெருமை. இதே போய் இங்கே காஞ்சி போய் அழுகி போனால் இங்கே எல்லாம் காலில் மிதிக்கிறா, தூக்கி போடுறா. ஆனால் அழுகி போன பூவோ காஞ்சி போன பூவோ அவன் திருவடியிலேருந்து வந்ததுன்னா தலையில் வச்சுக்கிறா. ஆகையினால எனக்கு பெருமை ஜாஸ்திப்பா. என்னோட வாசனை போகிறதுக்குள்ளே அவன் பெருமாளுடைய திருவடியில் கொண்டு போய் அதை சேர்த்துரும். வாசனை இருக்கும்போது பூ எப்படி திருவடி அழியணும்னு நினைக்கிறதோ அதே மாதிரி நம்ம வாசனை எடுக்கும்போது பகவானுடைய திருவடி அழியணும். வாசனை போனதுக்கப்புறம் அதாவது நிர்மால்யம்னு ஒரு யோகிதையோட திரும்ப நமக்கு பிரசாதமாக வருது. நாம் வாசனை போனதுக்கப்புறம் நிர்மால்யம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அவ்வளோதான். அதனால் புஷ்பங்கள் தினந்தோறும் பூக்கிறது, தினந்தோறும் பகவான் இடத்துக்கு வருது, பகவான்கிட்ட இருக்குது அந்த வாசனையை கொடுக்கறது. நமக்கு பார்த்தோன்னா கண் அப்படின்னா அது ரூபத்தை பார்க்கறது, காது விஷயங்களை கேட்கறது, வாய் ரசத்தை அனுபவிக்கிறது, அது மாதிரி மூக்கு நல்ல மனங்களை முகர்ந்து பார்க்கறது, தொடு உணர்ச்சியை தோல் சர்மம் அது அடையிறது. ஆனால் பஞ்ச கிருத்தியங்கள் பஞ்சபூதங்களும் நீர், நெருப்பு, ஆகாசம்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 5 விதமான தத்துவங்கள் தான் சரீரத்துக்கு வச்சுருக்கான். அதனால் சப்தம் அப்படிங்கிறது வானுலகத்துலேருந்து வருது. வானுலகத்தில் தான் சப்தம் இருக்குது. சப்தம் எங்கே இருக்குது? வானுலகத்தில். இந்த ஓன்னு கடல் ஒரே இறைச்சலாக இருக்கும், ஓனுங்கிற சப்தம். சங்க காதில் வச்சேன்னா ஓன்னு சத்தம் கேட்கறது, ஓன்னு சத்தம் கேட்கறது. அப்போது ஓங்கிற சப்தம் அங்கே வருது, அப்புறம் ஓன்னு கேட்குது. ஏன்னா ஓன்னு இறைச்சல் அப்படின்னு நம்ம இதில் கேட்பான். அதாவது ஆற்றுல சத்தம் போட்டால் அப்பா கேட்பார், ஏடா அங்கே ஓன்னு இறைச்சல்பா. அப்போது அந்த ஓங்கிற இறைச்சல், ஓங்கிற சத்தம் என்ன இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு புள்ளி வச்சுட்டேன்னா ஓம் பிரணவம். அப்போது சப்த பிரமாணம் அப்படிங்கிற ஓங்கிற சப்தம் அவலம்பனமாக அப்படியே அலங்கோலமாக இருக்குது, ஓடி இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதே அந்த ஓக்கிட்ட ஒரு புள்ளி வச்சுட்டா ஓம் அப்படின்னா, ஓங்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் நேரம் அதை சொல்லணும்னு ஆசைப்படும். ஓன்னு சொன்னால் வாய் மூடுறாம்மா, ஓன்னு சொன்னால் எல்லோரும் சேருப்பா. ஆகையினால நமக்கு சுவாமி பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இத்தனை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். சுவாமி துணியை கொடுக்குறார், சுவாமிக்கு வஸ்திரம் சேர்த்துறோம். சுவாமி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கார், படைச்சதெல்லாம் அவருக்கே படைக்கிறோம். ஆகாரம் பண்ணுறோம், அதை அவர்கிட்ட காண்பிச்சுட்டு சாப்பிட்றோம். ஏன்னா உணவோ ஆடையோ ஆபரணமோ இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுவாமி தான் நமக்கு கொடுத்தார். அதனால் எப்படி இந்த நல்லையப்பன் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, சுவாமி நெல் வைக்காட்டை காப்பாற்றினதுனால அவருக்கு பேர் திரு நெல் வேலி. நெல்லுக்கு வேலியாக இருந்தார் அவர்.
அதனால் அந்த க்ஷேத்திரத்தில் கூட திருநெல்வேலியில் நெல்லையப்பர் க்ஷேத்திரம் வந்து அது ஒரு சபை, தாமர சபைன்னு பேர். அதுக்கு தாமர சபை. நடராஜர் ஆடக்கூடிய இடங்கள் சிற்சபை, கனக சபை அப்படின்லாம் இருக்குது. அது மாதிரி அங்கே வந்து தாமர சபை. இது திருநெல்வேலி. மதுரை கூட ஒரு சபை தான் அது. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிய சபை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சபை. அது மாதிரி தாமர சபைன்னு பேர் வருது. இங்கே வந்து இப்போ இங்கே வந்து பொன்னம்பல வானன்னு சுவாமிக்கு இங்கே நடராஜர் பொன்னம்பலத்தவான்னு பாடுறார். என்ன பொன்னம்பலத்தவா அப்படின்னு பாடுறார். அது ஒரு பறையருக்கு வந்து இந்த மாதிரி பகவான் காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணி நந்தனார் சேர்த்துலாம் பார்த்துருப்பேன் இல்லையா? சுவாமி சற்றே விலகுன்னு சுவாமி சொல்கிறான். நந்தியை என்னை பற்றி இப்போ பாடுறான், அவன் கோயிலுக்குள்ள வர முடியாது, அதனால் அவனை வந்து அப்படி ஒதுங்க சொல்கிறார். யாரை? நான் நந்தியை நீ கொஞ்சம் விலகுப்பான்னு. என்னையே விலக சொல்கிற அளவுக்கு இருக்கியா? அப்படி யாரான்னு. நந்தி உக்கிரமாக இருக்குது. சைடில் பார்த்தா சிரிக்கும், நேராக பார்த்தா உக்கிரமாக இருக்கும், கோபமாக இருக்கான் நந்தனார் மேலே. சற்றே விலகுன்னு ஒரு பக்தனுக்காக பெருமாள் வந்து நந்தியை விலக சொல்கிறார். நீ தள்ளுப்பா, அவன் பாடுறான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு பக்தனுக்காக நந்தியை விலக சொல்கிறார். ஒரு பக்தனுக்காக கதவு திறக்காமல் பாட்டு கேட்டுட்டே இருக்க. அப்புறம் கதவு திறக்கிறார். அவன் கேட்குறான், ஏன்பா தினமும் பாட்டு போடணும், கதவை திறந்துடும், இன்றைக்கி என்ன ஒரு சோதனை பண்ணுறேன்னு. நான் கதவை திறந்துட்டா நீ பாட்டை நிறுத்திடுவேன், உன் பாட்டை கேட்கணும், அதனால் நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருந்தேங்கிறார். அப்படி பகவானை நாம் உள்ளன்போட ஆத்மார்த்தமாக பக்தி ஸ்ரத்தையோட நமக்கு எல்லாம் கிடச்சிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய கெட்டிகாரத்தனத்தினால கிடைக்கல. அவன் தான் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸே 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 நமோ நமஹ. ஒரு ஆச்சாரியன் ஆகணும்னா ஆச்சாரியன் தபஸ் பண்ணினதுனால ஆச்சாரியன் ஆக முடியாது. உங்கள் ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னா அவ்வளோ ஆச்சாரியன் வந்து அவர் நினைச்சாலும் ஆச்சாரியன் ஆகும்னு. தாயார் திருவுருவம், அவர் எங்கேயோ கிடந்தவரை அவர் பாட்டுக்கு சர்பாத்தம் நல்ல படித்தவர், ரிகுவேதத்தில் கரகண்டவர். ஆனால் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்கேயோ இருக்கிற கூட்டின்னு வந்து ஆச்சாரிய புருஷன் ஆகிட்டாங்கன்னா இது யாரோட வேலை? பகவானோட வேலை. அதனால தான் பகவத் சங்கல்பம் ஸ்ரீமதி பகவதாக்ஞையா பகவத் கைங்கரியம்னு தான் உங்களுக்கு சங்கல்பம். ஸ்ரீமதி பகவதாக்ஞையா பகவத் கைங்கரியம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், அவ்வளோதான். நாங்கள் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், நீங்கள் நாராயண பிரீத்தியர்த்தம். ஸ்ரீமதி பகவதாக்ஞையா உங்களுக்கு முதல்ல எடுத்தோடனே பகவானுடைய ஆக்ஞை. பகவத் கைங்கரியம்னு ஏன் ரெண்டாவது போட்டான்னா பகவான் கைங்கரியம் பண்ணுறதுக்கே பகவானுடைய ஆக்ஞை இருந்தால் தான் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி உத்தமமான நமக்கு என்ன கிடைச்சாலும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தினாலேயோ நம்ம புத்திசாலித்தனத்தினாலேயோ நம்மளுடைய தவ வலிமையினாலே கிடைக்கிறது இல்லை. எல்லாம் சுவாமி கொடுக்குறார், எல்லாம் பகவான் கொடுக்குறார். அவர் கொடுத்த விதத்தினால தான் நாம் அதை வந்து அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம அனுபவிக்கிறத பொருளை மட்டும் இல்லாமல் அருளையும் சேர்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட ஒரு ஒரு குணம் என்னன்னு கேட்டேன்னா, சிவபெருமான்கிட்ட போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கேட்குறார். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோளில் சிவபெருமான், அவர் பேர் வன்தொண்டர்னு பேர், அவர் பேர் வன்தொண்டர். சிவபெருமான் வந்து தோல் மேலே கை போடுவாராம். யார்? சுந்தரமூர்த்தி சுவாமி தோளில். இவருக்கு சிவபெருமான் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பொண்ணு பார்க்க போகிறாருன்னு தூது போகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமியோட கல்யாணம் பண்ணி வைக்க பொண்ணு பார்த்தவர் இவர். இப்படி தான் துர்க்க நாச்சியாருடைய சம்பந்தம் எல்லாம் அப்படி தான். எல்லாம் சுவாமி தூது போகிறார். இப்போது என்ன ஆச்சுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி பகவான்கிட்ட கேட்குறார், எனக்கு பொன் பொருள் நிறையா கொடு அப்படின்னு. மலைமலையாக பொண்ணை குவிக்கிறார், பொருளை மலைமலையாக குவிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகலை. உண்மை மாதிரி கை கட்டின்னு ஒரு பாட்டுக்கு, ஆனால் உண்மை அளவு தான் இருப்பார், இத்தனை தான் இருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், குட்டியாக தான் இருப்பார். அந்த ஆழ்வாராதிகளை பார்த்தாலும் சரி, நாய்மார்கள் பார்த்தாலும் சரி, எல்லாம் மூணடி தான். ஆனால் அந்த உலகளவு இருந்துட்டு உலகளந்த பெருமானாக இருக்கக்கூடியவனே அந்த உலகளவு இருக்கிறவா எப்படி மனதில் போட்டு அடைச்சா? அதுதான் பக்தி. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூண்டிருக்கார். அவர் வழி கை கட்டின்னு சிவபெருமான் இருக்கிறார். எல்லா ஐஸ்வர்யமும் கொடுத்த, எல்லா பொருளையும் கொடுத்துட்ட, எனக்கு அருள் கொடுன்னு கேட்குறாரு. ஏன்னா பைத்தியக்கார மாதிரி இருக்கேன்,
ஆனால் உலகத்தில் நீ எதுக்கு கேட்ட, நீ என்ன கேட்டால் நான் கொடுத்துட்டேன், நீ எதுக்குன்னு கூட நான் கேட்குறேன், நீ கேட்டதும் கொடுத்துட்டேன், இப்போ கேட்குறேன், நீ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வாரி வாரி பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க போகிறேன்னு கொடுன்னார். உன்னோட அருள் ஒன்றுன்னார். அதுக்கு என்ன, அருள் என்னிடத்தில் இருந்தால் தான் பொருளை கொடுக்குற புத்தி இருக்கும். அருள் என்னிடத்தில் இருந்தால் தான் இந்த பொருளை கொடுக்கக்கூடிய புத்தி மட்டும் இல்லை, இந்த அருள் ஒன்று இருந்தால் தான் அதை ஒன்றை வச்சு என்னால் வாழ முடியும். அதனால் பொன் பொருளை கொடுத்த நீ எனக்கு அருளையும் தா அப்படின்னு கேட்டார். சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு அவ கேட்டா. அது மாதிரி இவர் அருளை கேட்டார். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருள் எது கேட்டார்? பொருளை கொடுக்கறதுக்காக அருள் வேணுங்கிறார். ஏன்னா அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொடுக்குற புத்தி இருக்காது. அதனால எனக்கு கொடுக்குற புத்தி வேணும், கொடுக்குற பொருளை கொடுத்துட்டா புத்திங்கிறது தான் அருள். அந்த புத்தி ஸ்வரூபமானதை அருளை நீ கொடு. அந்த புத்தியை கொடுக்குறோங்கிற புத்தியை அனுகிரகம் பண்ணுறது தான் அருள். அதை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, வாரி 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 கொடுத்துட்டே இருக்கிற இந்த லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அதை பார்த்து ஆனந்தப்படுற ஒரு சந்தோஷப்படுறது ஒரு நிலை இருக்கு பாரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னோன்னே பரமேஸ்வரனுக்கு நிறையா கொடுத்தார். ஏன்னு கேட்டால், எனக்கு அருள் மட்டும் போதும், நீ கொடுக்குற பொருள்லாம் எனக்கு வேண்டாம், உலக மக்களுக்கு நான் கொடுக்கணும், அதுக்காக எனக்கு பொருளை கொடு. பொருளை வச்சு நான் வாழறதில்லை, ஜனங்களுக்கு கொடுக்குறேன், அருள் மட்டும் எனக்கு இருக்கணும். ஏன்னா அந்த நல்ல புத்தி எனக்கு இருக்கும். அப்போ அருள் இருந்தால் நல்ல புத்தி இருக்கும். அதனால தான் சொல்லுவார், அருள் எல்லாருக்கு அவ்வுலக இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலக இல்லைன்னா. பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் அவனை மதிக்க மாட்டான், அருள் இல்லைன்னா அந்த உலகத்தில் மதிக்க மாட்டான். இப்போ திருப்பி போடணும், அருள் எல்லாருக்கு இவ்வுலக இல்லை, பொருள் எல்லாருக்கு அவ்வுலக இல்லைன்னா. ஏன்டான்னா கம்ஃபர்டபுளாக நிறைய பொருள் வச்சுருந்தா தான் சுவாமி நம்மளை கூப்பிடுவான்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அதனால் பொருள் எல்லாருக்கும் அவ்வுலக இல்லை, அருள் எல்லாருக்கும் இவ்வுலக இல்லை. பக்தி இல்லை அப்படின்னா இந்த ஊரில் யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறார். பக்தி இருந்தால் தான் நம்மளை சேர்த்துக்கிறார். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி நம்மெல்லாம் இருக்கணும். அதனால ஆண்டாள் பாசுரங்களில் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், வேதம் போதும் ஊர். அந்த திருவள்ளிபுத்தூரை சொல்லும்போது சுவாமியை சொல்லும்போது ஆண்டாள் சார் அங்கே தான் அவதாரம் பண்ணுறார். திரு ஆடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, பெருநூற்று 43 உரைத்தாள் வாழியேன்னு பெரியாழ்வார் விஷ்ணு சுத்தர்னு பேர். பெரியாழ்வார் விஷ்ணு சுத்தர் அவருக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்கிறார். அது சாதாரண விஷ்ணு சுத்தர் பூக்கட்டுறவர், பிராமணன் இல்லை. ஆனாலும் ஆண்டாள் நாச்சியார் உயர்ந்ததான நாச்சியார் மட்டும் ஆழ்வார்களில் ஒரு பங்கு வகித்தாலும் இறைவனோடு மனம் புரிந்தவள், இறைவனோடு வாழ்கின்றவள், இறைவனோடு சம்பந்தப்பட்டிருக்கா, ஆழ்வார்களையும் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்போ ஆண்டாளுக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. ஆனால் தான் கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்னா இவ பிறந்த ஊரில் தான் அவர் வாழ்றாரா. என்ன பாருங்க வைஷ்ணவத்தில், கோதை பிறந்த ஊர்னா ஊருக்கு முதல்ல பெருமையை சொல்லிவிட்டான். அப்புறம் கோவிந்தன் வாழும் ஊர், இவ பிறந்த ஊரில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரா. அப்போ கோவிந்தனுக்கு மதிப்பு கொஞ்சம் குறைச்சல். ஏண்டான்னா ஆண்டாளுக்கு மதிப்பு கூட. அதனால தான் வைஷ்ணவத்தில் நாச்சியார் ரொம்ப விசேஷம். அவனை முதல்ல போய் பார்க்கறது. ஏன் நாச்சியாரை பார்த்துட்டு இப்போ பின்னால் பெருமாளை பார்க்கறதுங்கிறதுக்கு இதான் கான்செப்ட். கோதை பிறந்த ஊர், முதல்ல கோதை, அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் அவன் எங்கெல்லாம் பிறக்கிறாளோ அங்கெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாரான் பெருமாள். எங்கே கோதை பிறக்க போகிறாளோ அக்ரிமெண்ட் அப்படி அவளுக்குள்ள, நீ அவதாரம் பண்ணினா அந்த ஊரில் நான் வாழ தயார், நீ எந்த ஊரில் போய் அவதாரம் பண்ணுறியோ அந்த ஊரில் வாழ தயார். ஆனால் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய எம்பலம், கவர்மெண்ட்டினுடைய எம்பலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், அதான் எம்பலம். அப்போது அது எவ்வளோ விசேஷமாக அந்த ஆண்டாள் நாச்சியார் பிறந்த ஊர் எவ்வளோ விசேஷம். அதனால தான் ஆடிப்பூரத்தன்னைக்கு அவள் அவதாரம் பண்ணுறார். திரு ஆடிப்பூரத்து ஜகத்தில் உதித்தாய் வாழியே, ஆடிப்பூரத்தன்னைக்கு இந்த உலகத்தில் நீ தோன்றினாய் அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே கோமதி ஆடி மாதத்து பூர்வ நட்சத்திரத்தன்னைக்கு இவர் தவம் பண்ணுறார். ஆடி தபஸ், ஆடி தபஸ். இங்கே பரமேஸ்வரன் அடையிறதுக்கு தபஸ் பண்ணுறார். அங்கே கோமதி கோவிலில்
சுவாமி புறப்பாடு ரதோத்சவம் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா நீங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பேன். இந்த சுவாமியை ஒரே நாளில் ரதத்தை கொண்டு வந்து இழுத்து வைக்க மாட்டான். கொஞ்சம் சுத்தம் ஒரு இடத்துல நிறுத்திடுவா, அடுத்த நாள் வடம் பிடிப்பா, வடம் பிடிச்சி நிறுத்துவா. இப்படியே கோவில் போய் சேர்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு திருவில்லிபுத்தூரில் ரதோத்சவம் சுவாமி புறப்பாடாகி எல்லாம் முடிஞ்சிட்டு கோவில் வாசலில் அங்கே வந்து நிற்கிறது. ராத்திரி அர்ச்சகர்லாம், ஏன்னா சுவாமிக்கு நிறையா நகையெல்லாம் போட்டுப்பாங்க இல்லையா, அதனால் அர்ச்சகர் அங்கேயே இருக்கணும், காவலாகவே இருக்கணும். அந்த ரதோத்சவத்து பக்கத்துலேயே சுவாமி பல்லக்கில் இருக்கார். பல்லக்கில் இருக்கிற சுவாமிக்கு ஆபரணங்கள்லாம் நிறையா போட்டுருக்கு. அப்போது இது நடந்த சம்பவம் எப்போ நடந்தது? இப்போ தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் மகாபெரிவா இருக்கிற காலத்தில் நடந்த சம்பவம். அப்போது இந்த இடத்துல சுவாமி அலங்காரம் பண்ணிருக்கிற இடத்துல ஒரு திருடன் வந்து ராத்திரி 12 மணிக்கு மேலேன்னா பல்லக்கெல்லாம் முடிஞ்சோடனே உற்சவம் முடியறதுக்கு 11 மணி ஆகும். 12 மணி 1 மணிக்கு நான் அசந்து தூங்குறேன், போலீஸ்காரன் எல்லாம் அசந்து தூங்குறேன். குறுக்கள் அந்த பல்லக்கிலே சுவாமிக்கிட்ட பாதத்திலே அப்படியே கையை வச்சுன்னு அப்படியே தூங்குறேன். அசதி எல்லாம் தூங்கியாச்சு. ஒரு திருடன் வந்து சுவாமியினுடைய ஹாரத்தை எடுத்துட்டான், வயிறாட்டிக்கே எடுத்துட்டான், நகை அதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இது எப்படியாவது யார் பிடிப்பா, எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. 4 வயசில் ஒரு பொண்ணு போய் இந்த அர்ச்சகர் காலை போய் என்ன காலை போய் தட்டிட்டான், எழுதுருன்னு. அந்த வயசில் 4 வயசில் ஒரு பொண்ணு வந்து எழுப்பினோன்னா அவர் எழுந்திருந்தார். என்னான்னு திருடம் ஓடுறான் நகையை எடுத்துன்னு. உடனே எல்லாம் அலர்ட் ஆகி அவனெல்லாம் பிடிச்சி எல்லாம் கொண்டு வந்துட்டான். இந்த பொண்ணையும் கூட்டின்னு போனான். எங்கே காமின்னு இவ தான் இந்த அர்ச்சகரை கூட்டின்னு ஓடுறான். அம்பாள் அவள் தான் 4 வயசு பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சு போலீஸில் ஒப்படைச்சாரு, அவனை பிடிச்சாச்சு. இப்போது இந்த பொண்ணு சொல்கிறது, நகையை வாங்கிடுங்கோ, அவன் ஒன்றும் தள்ளிக்காரர் விட்டுருமோங்கிறது. இவங்க ஒன்றும் புரியல. நகையை வாங்கிட்டாச்சு, உன் வேண்டிய நகை தானே, நகை கடிச்சு விட்டு அப்புறம் அவனை எடுத்து கண்டிட்டுக்கணும், விட்டுருங்கோ அப்படின்னாச்சு. அவன் நகை கடிச்சதுக்கப்புறம் அவன் குறிக்கோள் என்ன ஆகும், சுவாமிகிட்ட போய் சேர்க்கணும். அவன் போயிட்டான். இந்த பொண்ணு யார், இது எங்கே வந்தது, அடக்காக ஸ்டேஷனுக்கு நம்மளை கூட்டின்னு போச்சு, திருடனை பிடிச்சி கொடுத்துட்டு அந்த பொண்ணு எங்கன்னா 2 மணிக்கு இருட்டில் அது எங்கே போச்சு, அந்த பொண்ணு யார் என்னங்கிறது தெரியல. அம்பாள் வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக்கிறார். அவளே வந்து எழுப்பி கூட்டின்னு போகிறா. பிடிச்சாச்சு, நகையை வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தாய்ங்க அந்த ஸ்தானத்தினால அவன் மன்னிச்சு விட்டுட்டான். தாய் ஸ்தானம் இல்லையா, அவனை விட்டு ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு. இது சங்கரன் கோயிலில் நடந்த சம்பவம். எதுக்காக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி கரிகாலத்துலேயும் அம்பாள் ஆட்கொண்டு நம்மளெல்லாம் ஏதோ கிறுக்குத்தனமாக எதாவது பண்ணாலும் கூட அவள் கருணையோடு என்ன பண்ணினாலும், நீ வந்து அவளை தரிசனம் பண்ணாட்டினாலும், அவளை வந்து வணங்காட்டினாலும் கூட அவளுக்கு காப்பாற்றணுங்கிற ஒரு சுபாவம் இருக்குது இயற்கையாகவே. ஒரு தாயார் இருக்கான்னா தாயாருக்கு வந்து சரியாக நம்மளை பார்த்துக்கல, ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கறது இல்லை, தாயாருக்கு சரியாக சாப்பாடு போடுறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு தாய் வந்து துவேஷத்தை காமிக்க மாட்டாள், அன்பு தான் காமிப்பாள். ஏன்னா அவருடைய சுபாவம் அது. சலந்தி கூடு இருக்குது, அந்த சலந்தியை நீங்கள் வந்து எத்தனை தடவை நீங்கள் வந்து ஒரு கூட்டை கலைச்சிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப கூடு கட்டினே தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய சுபாவம். ஒரு சாது நடந்து போகிற ஒரு பாறையில் நடுவில் வந்து ஒரு தேள் மாட்டின்னு இருக்குது. தேள் மாட்டின்னு கஷ்டப்படுறதுன்னு ஒரு கண்ணால் பார்த்துட்டு அந்த தேளை காப்பாற்றுற, தேள் கொட்டி விடுத்து திரும்ப காப்பாற்றுற, திரும்ப கொட்டுறது, இப்படியே பண்ணிகிட்டு இருக்கா. உண்மை மாதிரி அந்த பக்கம் போனால் சுவாமியில் இந்த தேள் தான் கொட்டுறது இல்லையா, அது எதுக்கு இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க. சுவாமி சொன்னார், ஒரு மணி நேரமாக அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா. ஏன் அப்படின்னு, அது அதனுடைய சுபாவத்தை மாற்றிக்க மாட்டேங்கிறது, நான் என்னுடைய சுபாவத்தையும் மாற்றிக்க முடியாது. அது கொட்டுறதுங்கிறது அதனுடைய தர்மம், காப்பாற்றணுங்கிறது என்னுடைய தர்மம். ஸோ 2 பேரும் தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படின்னாலும். அது மாதிரி எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் அந்த தர்மத்தை காப்பாற்றணுங்கிற தர்மமே அவருக்கு குறிக்கோளாக இருக்கிறதுனால உயிரை பற்றி அவர் கவலைப்படலை. அது இவர் திரும்ப நம்மளை காப்பாற்றுறாரே அப்படின்னு நல்லது நினைக்கல. அவருக்கு அந்த தேளுக்கு என்னன்னா உயிர் மேலே ஆசை.
இவருக்கு என்னன்னா உயிர் மேலே ஆசை இல்லை. ஒருத்தன் உயிர் மேலே ஆசை இல்லாதவன் ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறான். உயிர் மேலே ஆசை இருக்கக்கூடிய தேல் அது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது. நம்மளை பிடிச்சி ஏதோ பண்ண போகிறான்னு பயந்து அது கொட்டுறது. பிடிக்க வரப்போலாம் தன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது, அடிக்கிறது, கடிக்கிறது, கொட்டுறது. தன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் அந்த கொட்டை வாங்கிட்டே திரும்ப திரும்ப காப்பாற்றலாம். அதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா, உயிர் போனாலும் பரவாயில்ல, தர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒருத்தரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உயிர் முக்கியம் இல்லை, தர்மம் தான் முக்கியம். கவரிமான்னு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன். ஒரு முடி உதிர்ந்ததுன்னா அது செத்து போயிடுமா. ஏன்னா அது சொல்வரியாக இருக்குது. கவரிமான் ஜாதின்னு சொல்லுவார் சில பேர். ஏன்னா அதுலேருந்து ஒரு ரோமம் விழுந்துன்னா அது வெக்கப்பட்டு செத்து போயிடுமா கவரிமான். அது மாதிரி நாம் பகவான் நமக்கு நம்ம உயிரை காப்பாற்றுறவர். அநாத நாத தீனபந்து அப்படின்னு சொல்லி அவருக்கு தீனபந்து அவர். அதனால் உயிரை காப்பாற்றக்கூடியதுனால தான் அவருக்கு பேர் சம்ரக்ஷண கர்த்தா அப்படின்னு பேர். அப்படி உயர்ந்ததான இந்த ஒரு வைபவத்தில் நம்ம எல்லாரும் ஒரு ஆச்சாரியர்களுடைய திருவடியை பூஜை பண்ணுறதுனால இந்த ஆண்டாள் சொன்ன பாசுரங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தா அத்தனை பாசுரங்கள் அத்தனை நாமத்தையும் பகவானுடைய பெருமைகளை மட்டும் இல்லை, தான் அனுபவித்த பகவானால் அனுபவித்த சில பெருமைகள். பகவானுக்கு தன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது ஒரு பெருமை. அதுக்கப்புறம் இந்த லோகத்துக்கு பகவானுக்கு அதாவது எல்லா தொழில்களையும் கூட்டின்னு போய் நீராட போடுவேன்னு சொல்லி எல்லா தொழில்களையும் கூட்டின்னு போகிறேன். யாம் பெற்றிருந்தும் பெரு வையகம்னு எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் கிடைக்க வைக்கிறது, தானும் பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு தர்மத்தெல்லாம் ஒருத்தரும் கடைப்பிடிக்கும் போது தான் நாம் இந்த மனிதனுடைய பிறவியினுடைய பல